அசைன்மெண்ட் ஒர்க்கில் ஒரு சம் பார்ப்போமா. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் 10 நாட்களும் ஒரு பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கின்றனர். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு பெண் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்ட்டுருக்கு. இந்த இதை கொஷின் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண் மொத்தமாக 10 நாள் வேலை செய்கிறான், பெண் 6 நாள் வேலை செய்கிறாங்க. ஸோ மொத்த வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 10க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10க்கும் 6க்கும் எல்சிஎம் 30. இங்கே சைடில் அடித்து காட்டியிருக்கோம் நம்ம. 2 10 3 6 5 5 5 2 30, எல்சிஎம் 30. இப்போ மொத்த வேலை 30, மொத்த வேலை 30. ஆண் எத்தனை நாள் வேலை செய்கிறான்? 10 நாள் வேலை செய்கிறான். அப்போ அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வான்? 3 வேலையை செய்கிறான். ஓகே, 3 யூனிட் வேலையை செய்கிறான். இப்போ நம்ம 3 30, இந்த கீழே 30/10 = 3ன்னு போட்டிருக்கோமா. அதாவது அவன் 10 நாள் மொத்தமாக அவன் 10 நாள் வேலை செய்கிறான். ஆனால் 10 நாள் வேலை செய்கிறான். மொத்த வேலை எவ்வளோ? 30 வேலை. ஸோ அப்போ அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வான்? 3 வேலை செய்வான். ஸோ 3 × 10 30 மொத்த வேலை வரும். இப்படி கூட நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பெண் எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக 6 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. பெண் 6 நாளைக்கு வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை 30. 6 நாளைக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னா தான் அவங்க அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்க ஒரு நாளைக்கு 5 யூனிட் வேலை செய்வாங்க. 6 × 30 மொத்த வேலை வந்துடும். கீழே டிவைட்டில் போட்டிருக்க 6 × யூனிட், ஒரு நாளைக்கு செய்கிற வேலை. அது ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாங்க. இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஆணோட ஒரு நாள் வேலையும் பெண்ணோட ஒரு நாள் வேலையும் 3 + 5 = 8. அப்போ அது 2 பேரும் சேர்ந்து 8 வேலையை செய்வாங்க. 8 யூனிட் வேலையை செய்வாங்க. மொத்தம் 30 வேலையில் 8 யூனிட் வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 நாள் வேலை செஞ்சாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 8 வேலை செஞ்சாங்க அப்படின்னா 8 3 24 வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 24 வேலை போக மீதி எவ்வளோ வேலை இருக்குது? 30 வேலையில் 6 வேலை தான் இருக்குது. 6 யூனிட் வேலை தான் மீதி இருக்கும். இப்போ ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வேலையை முடிப்பான்? ஒரு நாளைக்கு அவன் 3 யூனிட் வேலையை முடிப்பான். அப்போ 2 நாளைக்கு, இன்றைக்கி 3 வேலை, நாளைக்கு 3 யூனிட் வேலை, 2ஐயும் சேர்த்தா 6 யூனிட் வேலை கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அப்போ மீதி இருக்கிற வேலையை அவன் 2 நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.